ஷூட்டில் கொடுப்பாங்களா இல்லை எங்களோட தாங்க. ஹாய் பிரியா. ஹாய் அக்கா, உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். சரி, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்களே, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, லைவ் வாங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் போட்டு தான் நான் இன்னைக்கு லைவ் வரலாம் அப்படின்ற பிளான். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, அதை தாண்டி நான் இன்னைக்கு உங்களுக்காக லைவ் வந்திருக்கேன். கேள்வியே இன்னும் வரலையே. நாளைக்கு எபிசோடு வரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எப்பயும் போல கழுவி ஊத்துங்க. ஐ எம் ரெடி அவ்வளவுதான் சொல்லு. என் பேர் யார்? என் பேர் குமரன் தாங்க. கங்காக்கு பேர் குமரன் தான். வேற யாரு? குமரன் மாமா பாவம், ப்ளீஸ் கொஞ்சம் அவ்வளோ ஆங்கிரி ஆகாதீங்க. இப்படி சொல்றீங்கல்ல, குமரன் வந்து அவ்வளவு வேலை எனக்காக தானே பாக்குறேன். ஏதாவது சொல்லிட்டு பண்ணாரா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஆஸ் அ ஒய்ஃபா எனக்கு உண்மையாவே கோவம் வர வேண்டிய இடம் தான். எத்தனை ஒய்ஃப் வந்து கோவப்படாம இருக்கீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் இயர் பிபி கூப்பிட்டா நீங்க போவீங்களா? ஷூர், கண்டிப்பா. நம்ம மகாநிதியை வந்து பெரிய கமிட்மெண்ட், நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. ஃபியூச்சர்ல மூவி பண்றது, இப்பவே மூவி பண்றதுக்கு நான் ரெடி தாங்க. எந்த மாதிரி மூவி பண்ணுவீங்கன்னா, நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் விமென் பேஸ்டு, ஃபெமினிஸ்ட் அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்கும். ஸோ விமென் சென்ட்ரிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவேன். தெரிலங்க, அது அந்த டைம் நமக்கு வந்து ஒரு கதை சொல்லி நீங்கள் லீடாக பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது தோணும்ல, ஓகே பண்ணலாம் அப்படின்னு. அது அந்தந்த டைம் பொறுத்து. எம்என் ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிய போகுதா? ஏங்க நீங்க வேற வாய் வச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. தேங்க்யூ. வாவ். அவரு பிக் பாஸ் போயிட்டாரு. உங்க பேர் யாரு? தெரியாது, சத்தியமா இப்ப வரையும் தெரியாது. அவரை சேஞ்ச் பண்றாங்களா இல்ல அவரே கண்டினியூ பண்ணுவாரா, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. வி மிஸ் கோது நேம் இன் எம்என்கா. ஆமாடா, நானுமே கொஞ்ச நாளா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோதுன்றது வரும்போது அவ்வளோ பேர் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்றது எனக்கும் தெரியும். நானுமே என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நானுமே அதை மிஸ் பண்றேன். மேபி வரலாம். எஸ், ஒட்டியானம் போட்டிங்களா இல்லையா? சீன்ல போட்டாச்சு. குமரன் ரீப்ளேஸ் இருக்கா சிஸ்? தெரியலை, அது எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம் மெசேஜ் பண்றீங்க, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஹாய்டா. ஹாய், இட்ஸ் மீ அபி. ஹாய் கோதாவரி. தேங்க்யூ. ஐ எம் அ பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் யமன். லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஹாய், தேங்க்யூ ஸோ மச். So that I could go home if straightened and your shower I could get your help. ஹாய் லாவண்யா. ஹாய். யாரு நியூ குமரன் ரோல்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து உலகநாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா பிடிக்கும். எல்லாருமே ஒவ்வொரு அந்தந்த டைம்ல அவங்களோட ஆக்டிங் பார்த்து சூப்பரா பண்ணியிருக்காரு, அப்படி பிடிக்குங்க. அந்த மாதிரி தான். குமரன் மாமா பத்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க கோது. குமரன் மாமா நானே சீன்ல கழுவி ஊத்திட்டு இருக்கேன். இப்போ வந்து நல்ல 4 வார்த்தை கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து சொல்லுவேன்? ஆக்சுவலி விச் சீன் யூ ஃபேஸ்டு சேலஞ்ச் டு ஆக்ட் இன் எம்என்? இப்போ வர எபிசோட்ஸ் தான். நான் வந்து ரியலா மனசுல ஹர்ட் ஆயிட்டு உண்மையா கண்ணீர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சீன். உண்மையா ரொம்ப உண்மையா உள்ளேருந்து ஹர்ட் ஆகி எனக்கு வந்து டயலாக்ஸ் ரிசீவ் ஆயிட்டு ஓகே நான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்த சீன்ஸ் நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த சீன் தான் நான் ரொம்ப சேலஞ்சாவே சொல்லுவேன். இந்த வளகாப்பு சீக்வன்ஸ். நீங்க நடிக்கிற சீரியல்ல தாண்டி வேற என்ன சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி பார்ப்பீங்க? நான் வேற சீரியல்ஸ் பார்க்க மாட்டேங்க. லவ் யுவர் ஃபோட்டோ ஷூட்ஸ், ப்ளீஸ் டூ மோர். யா, அதான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் நாளாக போஸ்ட் போடாத ரீசன் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
அடுத்தடுத்த ஷூட்ஸ் ரெடியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறேன். என்னது இது ஏதோ மாறிடுச்சு. குகா சீன்ஸ்க்கு பிரவீன் சார் சொல்லி கொடுப்பாரா? சார் இருப்பாரே, சார் தான் சொல்லி கொடுப்பார். சூர்யா சார் சீக்கிரம் ஹீரோயின் நடிக்கிறேன். தேங்க்யூ. அப்கமிங் எம்என் ட்ராக். அச்சோ இது என்னமோ ஆகுது. என்னது? அப்கமிங் எம்என் சீன்ஸ் எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க. நானே நாளைக்கு தான் போறேன் ஷூட்டிங்க்கு. ஸோ எனக்கு தெரியல. யூ அண்ட் எல்பி ரீல்ஸ் வீடியோ போடுங்க. என்னோட இதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ரீல் எடுத்து வச்சிருக்கேன். அவகிட்ட போய் நான் காட்டி நாங்கள் பண்ணிட்டு ஐ திங்க் இந்த மந்த் எண்ட் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் அதை அப்லோட் பண்ணுவோம். மேடம்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. உங்கள் ஃபேவரட் கலர் என்ன? ஐ லவ் எல்லோஸ், பிளாக், லைக் அந்த மாதிரி பிடிக்கும். கிரீன்ஸ் பிடிக்கும். என்ன நீங்கள் ஆக்டிங் ப்ரொஃபஷன் வரலைன்னா வேற என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? தெரியாது. ஹேர் கட் நேம் சொல்லுங்க. ஹேர் கட் பண்ண ஒருத்தர் தான் நான் கேட்கணும். ஆனால் அவர் அந்த பேஜில் வந்து அப்லோட் பண்ணும்போது பீகாக் கட் அப்படி வச்சிருக்காரு. How many days in a month you have shooting? எங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்ன வருதோ அது வச்சுதாங்க வரும். அதெல்லாம் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எம்என் டீமா ஒரு ரீல்ஸ் பண்ணுங்க. டீமா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நீங்கள் ரொம்ப சீரியல் ரிலேட்டடாக கேள்வி கேட்குறீங்களா? எனக்கு வந்து அவ்வளோ தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக தெரிஞ்சால் நான் சொல்லுவேன். சொல்லக்கூடாத விஷயமும் சொல்லக்கூடாது. எப்படி நான் சொல்கிறது? யா பர்த்டே அக்கா ப்ளீஸ். ஆகஸ்ட் 23rd. இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு. கமருதீன் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? கண்டிப்பாக யாரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அப்படியே இருந்திருந்தா கூட நான் ஒன்று உங்ககிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துருவேன். என்னன்னா சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. கிடையாதுல்ல, நான் சொல்லலை. ஸோ எனக்கும் தெரியாது. ஹாய் யுவஸ்ரீ. ஹாய். எப்போக்கா உங்க மேரேஜ்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். யோசிச்சு சொல்றேங்க. ஹாய் சேத்துபதி டோனி. ஹாய் யூனிவர்ஸ் ஆஃப் ஆட்டம். லவ் ஃப்ரம் மதுரை. தேங்க்யூ. எங்கள் ஊர்லேருந்து யாரோ இல்லையா எனக்கு லவ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் இன் எம்என்? எம்என்ல என்னோட ஃபேவரட் நான் தான். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. சார் சொல்ல முடியாது சார், எனக்கும் தெரியாது சார். தெரிஞ்சாதானே சார் சொல்லுவேன். அக்கா இப்போ நான் உங்கள் சீரியலில் தான் பார்க்குறேன். கங்கா இஸ் மோஸ்ட் ஃபேவரட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சீரியல் முடிக்கட்டும் தான் நான் வந்து 7 o'clock வரையும் லைவ் வரல. நேற்றே 5 o'clockன்னு போட்டிருந்தேன். நிறையா பேர் மெசேஜ் பண்ணி அக்கா 5 o'clock தான் எங்கள் காலேஜ் முடியும், ஸ்கூல் முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் வரும், ஒர்க்லேருந்து வருவோம், ஸோ லைவ் வரது கஷ்டம் அக்கா, ஸோ 7 o'clock வாங்க நிறையா ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ தட் 7 o'clock சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். நம்ம சீரியலும் 6:30க்கு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நான் மதுரை பொண்ணு தாங்க. மதுரை பொண்ணு தான். காவேரி ட்ரெஸ் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகுமா? எனக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. பியூட்டிஃபுல் ஹேர் கட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நீங்கள் அழகாக இருந்தீங்க. தேங்க்யூ. ஹாய். ஐயோ இது வேற ஏதோ மாறுதுப்பா, எனக்கு என்னன்னே தெரியல. என்னாச்சு? வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல்? மூவி பண்ணணும். மூவி சூப்பராக ஒன்று பண்ணணும். வெயிட்டிங். அதான் என்னோட லாங் டேர்ம் கோலாக வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதுதான் என் லைஃப்பில் நான் நினைக்க வேண்டியது. அப்புறம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்.
சின்ன வயசுலேருந்து நிறையா பார்த்தாச்சா. ஸோ சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. ஐயோ, டு யூ ரிமெம்பர்? யாருங்க தெரிலங்க. டுடே எபிசோட் யூ லுக்ஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. யுவர் கேரக்டர் இஸ் அ நார்மல் வைஃப் ஹூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ஹஸ்பண்ட். டாக்டர் அகிலா. சூப்பர் மேம், தேங்க்யூ. நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க, உண்மையாகவே அதான். பிக் ஃபேன் ஆஃப் பிரவீன் சார் டைரக்ஷன். யா, நாங்களும் அவரோட பிக் ஃபேன். ஹை தாரு, ஹவ் ஆர் யூ? எம்என்ல குமரன் கேரக்டர் வேற தெரியாதுங்க, இப்பயும் தெரியாது தெரியாது தெரியாது. மகாநதி அப்கமிங் ஹிண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சாதானங்க சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்கெடியூல்லே நாளைக்கு தான் நான் ஷூட்டிங் போறேன். போனாலும் எப்படின்னா எங்களுக்கு சொல்லலாம் மாட்டாங்க, இந்த லைன் ஃபுல்லா இதுமா உங்களுக்கு இதான் பண்ண போறீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, இது ஏதோ ஆகுது போன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில நான் எங்க இருக்கேன் அப்படின்னா வீட்டில் இருக்கேன். Are you maintaining diet? Diet தானே. கிட்டத்தட்ட 1 month தான் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒன்று பண்ணேன். இந்த 1 month நான் எதுவுமே பண்ணல. நானே என்னை நினச்சி ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நாளையிலேருந்து நான் ப்ராப்பராக இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க, வேற ஏதாவது பேசலாம். சும்மா எல்லாரும் கேட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வேற என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? புதுசா 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 எதிர்பார்க்குறேன். புதுசா, நோ மோர் ரிப்பீட்டட் கொஸ்டின். நியூவா வாங்க. நியூவா பேசலாம். ஹாய் சித்ரா. ஹாய் எல்லாருக்குமே ஹாய். நான் சொல்லிட்டே இருக்கேன். வேற என்ன? சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க நம்ம மகாநதி பத்தி? அதை சொல்லுங்க. லவ் ஃப்ரம் மலேசியா. தேங்க்யூ. கங்கா இன்ஸ்பிரேஷன் கேரக்டர், கீப் ராக்கிங். இங்க வந்தா இவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. லைவ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ மெசேஜ் வருது. திட்டி மெசேஜ் பண்றீங்க. ரொம்ப மனசு வலிக்கு. சரி, இருந்தாலும் நான் வந்து எப்படி தெரியுமா, திட்டுறாங்க, ஓகே அப்ப நம்ம சூப்பரா பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிக்கிற ஒரு ஆள். புதுசா இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, பயங்கரமா சிரிப்பேன். எல்லாரும் உன்னை இப்படி கழுவி ஊத்துறாங்க, அப்படி கழுவி ஊத்துறாங்க அப்படி சொல்லுவேன். நான் உடனே இப்படி சிரிச்சிட்டு நான் சூப்பரா பண்ணிருக்கேன், அதுக்குதான் அவங்க அது பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். Love from Uslambati. Hi. Hi da. Hi. Thank you so much. Thank you for this much appreciation. Thank you. திட்டுறவங்க யாரையுமே நமக்கு லைவ்ல காணுமே, வர மாட்டாங்களே. வந்து பேசினா நல்லா இருக்கும். விக்கி, நாளைக்கு வரேன்டா விக்கி. Love from Velur. Thank you so much. Thank you. உங்க என்னது புரியலங்க. சூப்பர் அக்கா, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்து. கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா எடுத்தா மட்டும்தான் அடுத்த நாள் ஷூட்டிங்கே போக முடியும். ஏன்னா டெய்லி எல்லா டைமுமே ஒரு சில டிப்ரெஷன்ஸ் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கு. எந்த ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி செலிபிரிட்டிஸ், ஆர்டிஸ்ட் அப்படின்னு கிடையாது. எல்லா ஒர்க்லயுமே டெய்லி புது ப்ரெஷர்ஸ், புது டென்ஷன், புது எல்லாமே வரும் நமக்கு. சொல்ற விஷயமும் சில விஷயம் இருக்கு, சொல்லாத விஷயம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவா, ஓகே இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இதுல இருந்து நம்ம அடுத்து என்ன லேர்ன் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பிக்கரா எடுத்து வைக்கணும். டவுனா போக கூடாது. அந்த ஒரு டென்ஷன் வருது, அங்க ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த டைம் நெகட்டிவ் இருந்தா கூட என்ன பண்ணா அழுகணும் தோணுதா, கத்தணும் தோணுதா, அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் வந்து ஓகே நடந்துருச்சு, ஓகே நம்ம அடுத்து என்ன பண்றோம், இப்படிதான் போகணும். இல்லாட்டி நம்ம இந்த உலகத்துல எங்கேயுமே சர்வை பண்ண முடியாது.
ஏன்னா நம்மளை வந்து டவுன் ஆக்குறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை சுத்தி இவங்க எப்படி முன்னேறாங்க, இவங்க முன்னேறிடக்கூடாது அப்படிதான் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் லைஃப்ல டில் நவ் இப்போ ஸ்டில் ரீசெண்டா வரையுமே நான் அந்த 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 மாதிரி ஆட்கள் என் கூட இருந்திருக்காங்க தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அவங்கள்ட்ட இருந்து ஓகே எப்படி மூவ் ஆன் ஆகணும் இப்படிதான் நான் டெய்லி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேனே தவிர. அண்ட் மெயினா கடவுள் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன், ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவரோட கிரேஸ்னால வந்து ஓகே நம்ம இப்படி உஷாரா இருந்துக்கணும், இப்படி போகணும், இவ்வளவுதான் பேசணும், இவ்வளவுதான் சிரிக்கணும், எதையும் ஓப்பனா பேசி அவங்க கிட்ட ஒன்று இது பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாவே இருந்து கொஞ்சம் சைலண்டா இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். அவ்வளவுதான் நம்ம விஷயம். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. நிஜமாவே ரொம்ப யாருமே டவுன் ஆகக்கூடாது, யாரா இருந்தாலும். முக்கியமா ஃபீமேல் லேடிஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகக்கூடாது. எது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே தான். யாருமே வந்து ஓகே அன்னைக்கு நாளில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று இருந்தா கூட ஓகே அன்னைக்கு நைட் தூங்கும்போது அழுதோ சண்டை போட்டோ கத்தியோ முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு லைஃப் தானே இருக்கு, அதுல நம்ம என்ன நிறைய அச்சீவ் பண்ணுமோ அதை நிறைய பார்க்கணும், நிறைய கத்துக்கணும். டெய்லி நமக்கு வந்து லேர்னிங் தான் நம்ம லைஃபே சொல்ல போனா. ஸோ நம்ம அதுல வந்து என்னெல்லாம் பாசிட்டிவா கத்துக்கணும், பாசிட்டிவா நம்ம எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட பெரிய கோலா இருக்கணும். அங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி?